சரியா பேரை கேட்டீங்கல்ல? பேரை கேட்டேன். நானே சொல்லிடுறேன்னே. தெரிஞ்சுக்கிறது இல்லையா? என்ன போற காசு வாங்க நேரம் கெடுத்து விட்டாரா? தூக்க வச்சுல பேசிவிட்டேன். அதுக்கு வேணா உங்களுக்கு 600 சேர்த்து. அப்படியா? நான் கேட்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு நீர் கருப்பு வியாதி இருக்கு. கடுத்தவனே எது சொல்லிட்டேன். என் பேரை கேட்டீங்கல்ல? எங்க அம்மாவுக்கு குலசாமி தான் முருகப்பெருமா. எங்க அப்பாவுக்கு குலசாமி வந்து ஒத்தனொண்டி முனியாண்டி. இதெல்லாம் என்னடா இது இல்லாம பொறுப்பு இல்லாம சொல்லுவாங்க. அதான் உங்க அம்மாவுக்கு முருகன் உங்க அப்பனுக்கு முனியாண்டியா? அவங்க பிறந்தவனையே முத கட்டிக்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் புருஷனோட சாமி போட்டாங்க. நீ குடுக்குற மண்டியில் அடிக்க உன்னை கொண்டு அடிக்க போறேன். சொல்ல மாட்டேன் சாமி. உங்களை ஏன் நான் போய் சொல்றேன். அதே சரணம் முனியாண்டி கோயிலுக்கு அன்னைக்கு மட்டும் 120 வண்டினே. 120 வண்டியை போட்டிக்கிட்டு கோயிலுக்கு எனக்கு பேர் வைக்கிறதுக்கு பேரை கேட்டாங்க. மாடு சேர்ந்து ஆளு போனாங்க. கோயிலுக்கு போயிட்டாங்க. 120 வண்டியை பத்திட்டு போய் கோயிலை ஓட்டி போனவனே சித்தியை விட்டுட்டு வந்துட்டாங்க. 120 வண்டியை திருப்பிக்கிட்டு 120 வண்டியை அங்கே போய் கூப்பிட்டுட்டு வந்துட்டு கோயிலுக்கு கிணத்துக்கிட்ட போயிட்டாங்க. சரி 4 வண்டியை விட்டுட்டு வந்துட்டாங்க. திருப்பி சரி சாரின்னு அவங்கள கூட்டு வந்து ஒரு வழியா கோயில்ல போய் மாட்டெல்லாம் அவுத்தா சாவி வச்சுட்டு வந்துட்டாங்க. கோயில் சாவி 120 வண்டியை திருப்பி கூட்டிக்கிட்டு போய் சாவி எடுத்துட்டு வந்துட்டாங்க. சரி சாவி எடுத்துட்டு வந்தாச்சு. கோயில் சாவி சரி கோயில் சாவி எடுத்து வந்து திறக்கிறாங்க. சாவியை மாத்தி எடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்ப 120 வண்டி திருப்பி இருக்குமே. 120 வண்டியை திருப்பிட்டு போய் சாவி எடுத்துட்டு வந்து கதவை திறந்தா சாமியை காணா. பாவமே வேற ஊருக்கு போயிட்டாங்க. வேற ஊருக்கா? அப்ப திருப்பி 120 வண்டி சரின்னு கோயில கண்டுபிடிச்சு சரி இன்னும் 120 வண்டியை போட்டுட்டு கோயிலுக்குள்ள போய் ஒரு மலையா இருக்குப்பா மறுபடியும்